அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கனுடைய வள்ளல் என்கிற உயர்ந்த ஞானி ஒருவர் இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே துறவு என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையை இல்லறவாசியாக இருந்தபடியாக வாழ்ந்திருந்தாலும் கூட பற்றற்றவர்களாக நம்மை மாற்றிக் கொண்டு விட்டால் நாமும் துறவிகள் என்றே கொள்ளப்படுவோம். இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த உடலை வெறும் பிணத்திற்கு சமமாக வைத்து உணர்ச்சிகள் அற்றவர்களாக இருந்து நம்மால் பராபரத்தை அடைய முடியும் என்கிற கூற்றுக்களை தொடர்ந்து கனுடைய வள்ளல் சொல்லி வருகிறார். இன்றைய பதிவிலேயும் மிக நுணுக்கமான பற்பல கருத்துக்களை கனுடைய வள்ளல் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். பொன்மலை மேல் ஆகாயம் போவார்க்கு பூமியுள்ளோர் என்னவே நாதாந்தம் எய்தனரை என் அருகே வா என்று பார்க்கடலில் வாழ் அருகே மண்டூகம் கூவும் தகமி அது ஒக்கும். உலகின் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்கள் என்று கருதப்பட்ட ஞானிகள் மகான்கள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஜோதி தேகத்தை பெற்றிருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையை பார்ப்பதற்கும் தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவுவதற்காகவும் ஆகாய வழி சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். பூமியிலே இருப்பவர்கள் அறிவின்மை காரணமாக கரங்களை நீட்டி என் அருகே வா என்று அழைத்தாலும் அவர்கள் வந்துவிட மாட்டார்கள். பக்குவப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு நெருக்கடியிலே ஆபத்திலே சிக்கிக் கொண்டு விட்டால் தன் பிள்ளைகள் அழைக்காமலேயே கூட உடனடியாக ஓடோடியும் வந்து விடுவார்கள். இது சித்தர் பெருமக்களுடைய மரபு. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை கடலிலே இருக்கும் ஒரு தவளை, நீ இருக்கும் இடம் பாதுகாப்பில்லை, வா என்னிடம் கடலிலே நீராடலாம் என்று அழைத்தால் அது எப்படி நகைப்புக்கு இடமான ஒன்றாக இருக்குமோ அதுபோல சாமானிய மனிதர்கள் போதிய பக்குவத்தை பெற்றிருக்காத நிலையிலே சித்தர்களை வா என்று அழைப்பது மாறிவிடும் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய மண்ணுலக வாழ்க்கையிலே நம்முடைய உடல் சார்ந்த இந்த உலகியல் தேவைகளுக்காகவும் நாம் மிகவும் பிரயாசைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆலய வழிபாடுகளை செய்கிறோம். அங்கே யார் யாரோ சொல்லக்கூடியவற்றை பரிகாரம் என்கிற பெயரிலே செய்து சிறிது பணத்தையும் செலவழிக்கிறோம். இறுதியாக ஏதும் வழி இல்லை, நீ சித்தர்களிடத்திலே சென்று பிரார்த்தனை செய் என்று யாரோ சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கேட்டு சித்தர்களை மகான்களை சந்தித்து தங்கள் குடும்ப காரியங்களுக்காக வேண்டுதல் விடுப்பதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதிலே பலருக்கும் இருப்பதைப் போல அடியேனுக்கும் அனுபவங்கள் உண்டு. அடியேனை சந்தித்த பலரும் உங்களுடைய வலையொலியின் பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மிக நன்றாக இருக்கிறது. சரி, எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டால், உங்களை பார்த்து ஆசி பெற வந்தோம். என் மகனுக்கு குழந்தை இல்லை, என் மகளுக்கு திருமணம் இல்லை, இன்ன காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது, அவைகள் நடப்பதற்கு உங்களிடம் ஆசி பெற வந்தோம் என்று சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன். இவர்களை பார்த்து அழுவதா அல்லது சிரிப்பதா என்று நமக்கு தெரியவில்லை. இங்கே கனுடைய வள்ளல் சொல்லியிருந்த இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நம்முடைய அனுபவங்களும் இங்கே முன்பாக வந்து நிழலாடுகின்றன. சாமானிய மனிதர்கள் தங்களுடைய இந்த உலகியல் சார்ந்த விடயங்களுக்காகவே ஞானிகளையும் கூட அணுகுகிறார்கள். ஆத்ம விடுதலைக்காக அவர்கள் ஞானிகளை அணுகுவதில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விடயம்தான் என்று இங்கே சொல்ல வேண்டியது கடமையாகிறது. கும்பிட்டு கீர்த்தித்தும் கோடி உபச்சாரம் வம்பிட்ட பத்திவளை வழியே நம்புவரோ ஊனாதி வாதனைகள் ஒன்றாத அப்பெருமை வீணை விளைவிக்கும் எனின். இந்த உலகியல் சார்ந்து பயணிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய உலகியல் சார்ந்த தேவைகளுக்காகவே அதிகமான பிரயத்தனங்களை செய்து வருகிறார்கள். ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள். தங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டும் போது
எனக்கு இதையெல்லாம் செய்து கொடு, உனக்கு இதையெல்லாம் செய்கிறேன் என்று ஒரு பக்தி ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இதற்கு அவர்கள் பிரார்த்தனை, சடங்கு, சம்பிரதாயம் என்று ஒரு சப்பைக்கட்டான வார்த்தையையும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இதுபோல மிகப்பெரிய பகட்டு படாரோபத்தோடு இருக்கக்கூடிய மடாதிபதிகள், துறவிகளைப் போல தங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கு சேவை செய்துவிட்டால் தாங்கள் பெரிய பக்தியை செய்து முடித்து விட்டதாக அவர்களுக்கு ஒரு நிம்மதி. இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் கூட உடல் சார்ந்த துன்பங்களோ உலகியல் சார்ந்த துன்பங்களோ அவர்களுக்கு விட்டு போயிற்றா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். இப்படி எதற்கும் அடிப்படையில்லாத விடயங்களை நம்பி எவர் பின்னாலும் சென்று ஏமாந்து போகாதீர்கள். ஞானிகள், மகான்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் தங்களுடைய ஞானத்தை, ஞானப் பாதையை, அதன் பயணத்தினுடைய திட்டத்தை தெளிவாகவே விட்டு சென்றிருக்கிறார்கள். அவை முற்றிலும் உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் எடுத்துச் சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு இடைத்தரகர் தேவையில்லை. உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் நேரடியாக கடவுளிடம் கேளுங்கள். நாம் சிறுவயதிலே படித்த ஒரு கதை இப்போது நினைவுக்கு வருகிறது. ஒரு இஸ்லாமிய மன்னன் இருந்தான். அந்த மன்னனிடம் சென்று பிச்சை பெறுவதற்காக ஒரு பக்கிரி அரண்மனைக்கு வந்திருந்தான். பக்கிரி வந்த நேரத்திலே மன்னன் தொழுகையிலே இருந்தான். சேவகர்கள் மன்னன் தொழுகையிலே இருப்பதாகவும் காத்திருக்கும்படியும் சொன்னார்கள். அந்த பக்கிரியும் வாசலிலே காத்திருந்தார். மன்னன் தொழுகை செய்து கொண்டிருக்கும் சப்தம் இவர் காதுகளுக்கு கேட்டது. தொழுகையின் கருத்து இதுதான்: எங்கும் நிறைந்த அல்லாவே, ஏக இறைவனே, எனக்கு இதை கொடு, அதை கொடு என்றெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இதை சற்று நேரம் கேட்டிருந்த அந்த பக்கிரி வேகமாக இறங்கி தெருவிலே நடக்க ஆரம்பித்து விட்டார். சேவகருக்கு ஒன்றும் புரியவில்லை. தொழுகை முடிந்து வெளியே வந்த மன்னன், இன்று யாராவது யாசகம் கேட்டு வந்திருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம், ஒரு பக்கிரி வந்தார். இங்கே அமர்ந்திருக்கச் சொன்னேன். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, வேகமாக சென்று விட்டார் என்று சொன்னார். சேவகனை அனுப்பி அந்த பக்கிரியை அழைத்து வரும்படியாக மன்னன் பணித்தான். சேவகனும் சென்று பக்கிரியை அழைத்து வந்தான். என்னிடம் ஏதோ கேட்க வந்து கேட்காமலேயே போய்விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு பக்கிரி சொன்ன வார்த்தை: நான் உன்னிடம் யாசகம் பெற வந்தேன். நீ அல்லாவிடம் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தாய். நான் பிச்சைக்காரன் தான். அதற்காக இன்னொரு பிச்சைக்காரனிடமிருந்து யாசகம் பெற நான் விரும்பவில்லை. நீ கேட்டால் கொடுக்கக்கூடிய அல்லாவிடம் நானே கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று பதிலளித்துவிட்டு அவர் சென்று விட்டார். இப்படி ஒரு கதையை நாம் படித்திருக்கிறோம். உண்மை இதுதான். நீங்கள் எதையும் நேரடியாக பராபரத்திடம் கேட்டு பெற முடியும். இதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இடைத்தரகர்களும் தேவையில்லை. இந்த கருத்தைத்தான் இந்த பாடல் மூலமாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார். கருமம் தெரிவிதத்தில் கட்ட விழும் காலம், அறவும் தவளையும் போலாகி இருதலையில் கொல்லி எறும்பாய் உடம்பே கூற்றாகி தோற்றும் எனின் உள்ளினரும் ஊரும் என்னாகும். கர்மவினைகள் காரணமாக எடுத்த இந்த தேகம் கர்மவினைகளை தீர்த்துக் கொள்வதற்கு பற்பல விதமான இன்ப துன்பங்கள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு துன்பமும் வந்து போகும்போது ஒவ்வொரு கர்மவினையாக கட்டவிழ்ந்து கொண்டே வரும். பாம்பின் வாயிலே திக்கிய தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த பாம்பால் உடனடியாக அந்த தவளையை விழுங்கிவிடவும் முடியாது. தொண்டையிலே சிக்கிக்கொண்ட தவளையால் மூச்சுவிட தடுமாறும் பாம்பு ஒருபுறம், பாம்பின் வாயில் சிக்கிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் தவித்த தவளை ஒருபுறம். சற்றேறக்குறைய மனிதனின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. இருதலை கொள்ளி எறும்பு என்று சொல்லுவார்களே, அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை இப்போது இருக்கிறது. உடம்பு ஆனந்தத்தை தருவதற்கு பதிலாக துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. உடம்பு இயல்பாக இருக்கும்போது யாதொரு தொல்லையும் இல்லை. உடம்பிலே ஏதாவது வாதனைகள் வந்துவிட்டால் இந்த உடம்பே நமக்கு சுமையாக தோன்றுகிறது. வாழவும் முடியாமல், உடலை விட்டுவிடவும் முடியாமல் தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. எனவே அவ்வப்போது வந்து சொல்லக்கூடிய இன்ப துன்பங்களுக்காக இந்த உடலை நாம் துறந்து விடுவது இல்லை. அதுபோல கர்மவினை காரணமாக ஏற்படும் இன்ப துன்பங்களுக்காக நாம் பராபர சிந்தனையை துறந்து விடக்கூடாது என்பதே
இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாக இருக்கிறது. பிறவாத யோனி பிறந்து பிறந்து எல்லாம் அறிவால் நான் என்று அறியா அறிவை அறிந்து மீன் அண்டவழி பருந்தில் குஞ்சாய் பிறந்தவர்கள் ஏன் பார்ப்பார்பின். எல்லா சீவராசிகளும் உடலெடுக்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன. மீன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. மீன் தன்னுடைய முட்டையை தன் வயிற்றுக்குள்ளேயே ஒரு பகுதியிலே வைத்திருந்து குஞ்சாக்கி வெளியே தள்ளுவதும் உண்டு. அதே மீன் கடலுக்கு அடியிலே அல்லது நீருக்கு அடியிலே பாறைத்திட்டுக்கள் அல்லது கற்களுக்கு இடையிலே முட்டையிட்டு வைத்து அந்த காலம் வந்தபோது குஞ்சுகள் பொரித்து வெளியிலே வருவதும் உண்டு. பறவைகள் தண்ணீருக்குள்ளே முட்டையிடுவதில்லை. பறவைகளின் முட்டை தண்ணீரில் விழுந்தால் முட்டை கெட்டுப்போகும், குஞ்சு உற்பத்தியாகாது. பறவைகளின் முட்டைக்கு பறவையின் இறக்கையிலிருந்து பெறப்படக்கூடிய உஷ்ணம் தேவையாக இருக்கிறது. ஆனால் உஷ்ணம் தேவையில்லாமலேயே மீன் குஞ்சுகள் மீனின் முட்டையிலிருந்து வெளிப்பட்டு வந்து விடுகின்றன. இது இயற்கையின் மிகப்பெரிய மாயாஜாலம் என்றே கருத வேண்டியிருக்கிறது. முட்டையிலே வெப்பம் ஏற்பட்டால்தான் குஞ்சு பொரிக்கும் என்பது பறவைகளின் நிலை. முட்டை தண்ணீருக்குள்ளே இருந்தால்தான் குஞ்சாக மாறும் என்பது மீன்களின் நிலை. எத்தனை வினோதமான படைப்புகளை எல்லாம் இறைவன் படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த வகையான பிறவிகளை எல்லாம் எடுத்து வந்திருப்பவைக்கெல்லாம் ஆன்மாக்கள் என்று பெயர். அவை பற்பல விதமான யோனிகளிலே பிறந்து 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 ஆத்ம பிரகாசம் என்கிற உடல் பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய மனித உடலை பெறுகின்றன. இந்த மனித உடலிலே வந்தபோது சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் நல்லது கெட்டதை அலசி ஆராய்ந்து பார்க்கவும் தாமே எதையும் செய்யவும் தன்னுடைய ஆற்றலால் பிற உயிர்களை காக்கவும் கூடிய வல்லமை வந்து விடுகிறது. 3 நிலைகளும் கிடைத்து விடுகின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற 3ம். கிட்டத்தட்ட பராபரத்திற்கு ஒப்பான ஆற்றல் மனிதனுக்கு வந்து விடுகிறது. ஆனால் மனிதன் அறியாமையின் காரணமாக அற்ப சுகவாழ்வுக்காக மாத்திரமே ஆசை கொண்டு இந்த உலக உடல் வாழ்க்கையை வீணாக வாழ்ந்து தன்னை தொலைத்து விடுகிறான். இவையெல்லாம் நான் இன்னார் என்பதை அறியாததாலும் தான் ஆன்மா என்பதை உணராததாலும் ஏற்பட்ட தீவினைகள் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எடுத்திருக்கும் இந்த மானுட உடல் இறப்பதற்காக அல்ல, மேல்நிலை பெற்று புதியதொரு உத்வேகத்தோடு ஜோதி தேகத்தை பெற்று பிறவா பெருநிலையை பெறுவதற்காக. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.